நாம் ஓடுவதற்கு உலகத்திலே ஜெயமாக பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ நம்மை காத்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கிறீங்களா? உலகத்திலே அன்பானவர்களே ஸ்தோத்திரம் கவனிங்க, என்னதான் பிரமிப்பான காரியங்கள் இருந்தாலும் கடவுள் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் பிரமிப்பாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை பிரம்மாண்டங்களையே தூக்கி சாப்பிடுகிறது தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்றைக்கும் நாம் ஏசாயா புஸ்தகத்தின் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொன்னவர் சாதாரணமானவர் கிடையாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இறைவன். இப்போ எலெக்ஷன் வரப்போகிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பயங்கரமாக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். ஆனால் கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தாரானால் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்ப தகுந்த இறைவனாய் இருக்கிறார். இங்கே ஏசாயா என்கிற பக்தன் மூலமாக கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய துயரத்தை பார்க்கிறார், அவருடைய கஷ்டங்களை பார்க்கிறார், அவர்களுடைய மனவேதனைகளை பார்க்கிறார். ஆகவே அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நோக்கி வருகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. அதாவது இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதே அது மாதிரி இல்லை. நானே உன் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் இருக்க போகிறேன். நானே உன் வாழ்க்கையில் அருணோதயமாக என்றென்றைக்கும் மறையாதவராக உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தராகி நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள். இங்கே எத்தனை பேர் அன்பானவர்களே ஸ்தோத்திரம் துக்கத்தில் இந்த வருஷத்தை கடத்தி கொண்டு வந்திருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2026க்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது துக்கமில்லாத ஒரு ஆண்டாக, ஆமாம், மகிழ்ச்சியின் ஆண்டாக பிரவேசிக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆமென். வேதத்தில் நாம் படிக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் துக்கமான சம்பவங்கள் காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாவீது அனுபவித்திருக்கிறார். உதாரணத்திற்கு சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பனால் அற்பமாக எண்ணப்பட்டு அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். மற்ற சகோதரர்கள் அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர் ஆசைப்பட்டு தான் விரும்பி நேசித்து திருமணம் செய்த மனைவியாகிய மீகால் தன்னுடைய தகப்பனார் பேச்சை கேட்டு இன்னொருத்தனுக்கு மனைவி ஆகிறார். அது கூட எவ்வளவு துக்கம் தெரியுங்களா? அது மாத்திரமல்ல, தன்னுடைய மாமனாகிய சவுலால் அவர் துரத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் 21 முறை சவுல் கொலை செய்யும்படிக்கு தாவீதை அவன் கொலை செய்யும்படிக்கு வகை தேடும் பொழுது அத்தனை முறை கர்த்தர் அவரை தப்புவித்து இருக்கிறார். மாத்திரமல்லாமல் அவர் ராஜாவாகிய பிற்பாடும் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமால் துரத்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு அது சாகிறது. இப்படி எல்லா அவமானத்தையும் இழப்பையும் கவனிங்க, நேசித்த உறவையெல்லாம் இழந்த சூழ்நிலையில கூட தாவீது சொல்லுகிறார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதனால் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். மாத்திரமல்ல, இத்தனை துக்கமான சம்பவங்கள், இத்தனை இழப்புகள், வேதனைகள் கடந்து வந்தாலும் தாவீது போன எல்லா இடத்திலும்
கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி, எல்லா சத்துருகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் போதும். அவன் வீட்டிலே இப்ப சமாதானத்தோடு கூட இருக்கிறான். எவ்வளோ துரத்தப்பட்டானோ, எவ்வளோ கஷ்டப்பட்டானோ, எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டானோ, எவ்வளோ துன்பத்தை கண்டானோ, கவனிங்க, அந்த தாவீதை கர்த்தர் வீட்டிலே சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாசமாய் இருக்கும்படிக்கு அவனுடைய எல்லா சத்துருக்களையும் அவனை விட்டு நீங்களாக்கி விட்டாராம். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 18:28 தாவீது ஜெபம் பண்ணும்போது இவ்விதமாய் ஜெபிக்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கை தட்டி பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம ஜெபிக்கணும் அன்பானவர்களே. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள், கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் நெருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னுடைய வீட்டின் விளக்கை ஏற்றும் ஐயா, தேவரீர் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளை, வியாதியின் இருளை, சத்ருவாகிய இருளை விலக்கி என்னுடைய வாழ்க்கையில் தெய்வமே நீங்க வெளிச்சத்தை கொடுங்கய்யான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்வியை நம் உள்ளத்திலே கேட்போமானால், எதனால் துக்கம் வருகிறது? ஏன் துக்கம் மனுஷனுக்கு உண்டாக்குகிறது? ஏன் மனுஷனுக்கு துக்கம் உண்டாகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம துக்கம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது? பாவம் செய்வதனாலே துக்கம் வருகிறது, ஆமாவா இல்லையா? இழப்பு உண்டாவதினால் துக்கம் வருகிறது. நமக்கு அன்பான உறவுகள் தவறி போகும் பொழுது மீளா துயரத்தில் நம்ம வேதனைப்படுகிறோம். தீராத வியாதி அல்லது மருந்துகளுக்கு கட்டுப்படாத வியாதிகள் வரும் பொழுது அதனால் துக்கம் வருகிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வியினால் துக்கம் வருகிறது. கடன் பிரச்சனை இருக்கிறதுனாலே துக்கம் வருகிறது. திருமண காரியங்கள் கைகூடி வராததினால பிள்ளைகளுக்கு வயசாகி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை நினைக்கும் பொழுது துக்கம் வருகிறது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தாந்தோண்டித்தனமாக அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையில் பாவ காரியங்களை செய்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது துக்கம் ஏற்படுகிறது. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை ஏற்படுத்தினாலும் அன்பானவர்களே கவனியுங்கள், இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கவனிங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். துக்கம் நிரந்தரம் அல்ல. ஆமென். நீங்கள் பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. கவனிக்கணும், பிறக்க ஒரு காலம் உண்டுன்னா இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. போதுமா? இப்படி கவனிங்க, ஒரு துவக்கம் என்று ஒன்று இருக்குமானால் முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. இப்போ துக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தின் வழியாக போறீங்க, துயரத்தின் வழியாக போறீங்கன்னா சாகர வரைக்கும் அப்படியே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். மோசே ஜெபிக்கிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார்.
ஆகவே மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய காலங்களை கடவுள் தருவார். மகிழ்ச்சியின் நாட்களை, மகிழ்ச்சியின் வருஷத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவன் எரேமியா புஸ்தகம் 31:13 சொல்றாரு, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி. அவர் தேற்றுவார். துன்பத்தின் வழியாய் போகும்போது கூட நம்மளை அனாதையாக விட்டுற மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அவர் நம்மை தேற்றி, பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேற்றி, அவருடைய வசனத்தின் மூலமாய் தேற்றி, அவருடைய பிள்ளைகள் மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய் நம்மை தேற்றி சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஆமென். அப்போ இப்படிப்பட்ட தெய்வம், நீங்க பைபிளில் யாரை எடுத்துக்கொண்டாலும் கவனிங்க, அவங்க ஃபெய்த்தில் போகும் பொழுது அவர்களுக்கு இடர்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது. ஆனால் அதில் நின்னாங்க. முடிவு சம்பூர்ணம், முடிவு மகிழ்ச்சி, முடிவு சமாதானம், முடிவு சந்தோஷம். ஆமென். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு பெண்மணியை குறித்து நாம் படிக்க போகிறோம். அவளுடைய துக்கம் எப்படி முடிவுக்கு வந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த பெண்மணியின் பெயர் அன்னாள். அந்த பெண்மணியின் பெயர் அன்னாள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான காரியம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவளுடைய துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார். ஆமென். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அன்னாளுடைய கஷ்டத்துக்கே ஒரு முடிவை கட்டினார் என்றால், அன்னாளுடைய துக்கத்தையே சந்தோஷமாய் மாற்றினார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட சந்தோஷத்தை அருளாமல் இருப்பது எப்படி? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இறங்கும் என்று வேதத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு கவனிங்க, அன்னாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார். என்ன பிரச்சனை என்றால், முதல் மனைவியாக அன்னாளை எல்கானா திருமணம் செய்கிறார். குழந்தை இல்லை, ஆனால் நல்லா நேசிக்கிறார். பிற்பாடு பெனினாள் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறார். அவளுக்கு பிள்ளை பிறக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவள் சாப்பிட்டு பேசுறா, குத்தி பேசுறா. எல்லாரும் அவகிட்ட அன்பா இருந்தாலும் பின்னாடி போய் என்ன பேசுறாங்களோ தெரியாது. அவள் மிகுந்த துக்கம் அடைந்தாள். ஊரில் அவளை பார்த்து நல்லா பேசின உறவுகள் கூட பின்னாடி போய் அவள் ஒரு கொட்டி, அவள் ஒரு மலடு, அவள் பிள்ளை பெறலை, ரெண்டாவது பார் பிள்ளை இல்லைன்ட்டு கட்டினானே அந்த எல்கானா பெனினால, அவ பார் மலமலன்னு ஏராளமான பிள்ளையை பெற்றிருக்கிறா. அப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, பைபிளில் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம், சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கவனிங்க, அவளை மிகவும் விசனப்படுத்துவாளாம். சக்கலத்தி மிகவும் விசனப்படுத்துவாள். இப்படிலாம் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகளுடைய துக்கத்தை கர்த்தர் ஒரு நாள் மாற்றினார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அன்னாளிடம் காணப்பட்ட நல்ல சுபாவங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். கேட்கிற உங்களிடமும் சொல்லுகிற என்னிடமும் அந்த மாதிரி நற்குணங்கள் இருக்குமானால் நம் வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை கட்டுவார். வருத்தங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும். ஆனால் நம்முடைய குணாதிசயங்கள் மாறாமல் அப்படியே இருக்குமானால் நம்ம தான் வாயால் பிரணாத்தியம் எடுப்போம். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆனால் கேரக்டர் மாறணும், சுபாவம் மாறணும். நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு இருந்தால் மாறிடாது, உள்ள மாறணும். இந்த அன்னாள் கிட்ட காணப்பட்ட சில நற்குணங்களை குறித்து படிக்க போகிறோம். அந்த மாதிரி கேரக்டர் நமக்குள்ளே இருக்குமா, அந்த மாதிரி குணாதிசயம் நமக்குள்ளே இருக்குமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்படி இருக்குமானால் அடித்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு ஒரு இரவு போதும், அவருக்கு ஒரு மணி நேரம் போதும், ஏன் அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அப்போ அன்னாளிடம் காணப்பட்ட நல்ல சுபாவங்கள், முதலாவதாக அன்னாள் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கவில்லை. அதை கொண்டு போய் எனக்கு குழந்தை இல்லை சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்லி கவனிங்க ஆறுதலை தேடவில்லை. மாறாக அவர் ஆலயத்துக்கு சென்றாள். அன்னாள் ஆலயத்துக்கு சென்றாள். வாசிக்கலாமா? வாசிப்போம். 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். கவனிங்க, அன்னாள் எழுந்திருந்தால் எங்க போவதற்கு? தேவ சமூகத்திற்கு போவதற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கு. எலும்பு. கவனிங்க, ஒரு துக்கம் வந்துட்டா கூட அந்த துக்கத்திலே முழுகி போகக்கூடாது, அந்த துக்கத்திலே உக்கார்ந்து இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு மோசேயால் பிரயாணத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மோசே தவறி போனார். அதாவது மோசே நித்திரை அடைந்தார். இந்த ஜனங்க உக்காந்துக்கிட்டு அழுது கிடக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார், எது வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பீர்கள்? எழும்புங்கள், புறப்பட்டு போங்கள். யோசுவாவே, இந்த ஜனங்களை நீ நடத்து, கானானுக்குள்ளே கொண்டு போய் விடு. வசனம் கூட சொல்லுகிறது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒரு கஷ்டம் நடந்துச்சா, ஒரு இழப்பு உண்டாச்சா, ஒரு வருத்தம் உண்டாயிடுச்சா, அதுல மாசக்கணக்கா உட்கார்ந்துடாதீங்க, உதறி தள்ளி எழுந்திருங்கள். ஆமென். ஆமா, ஆண்டவர் அந்த துக்கத்தின் ஆவியினாலே உங்களை கட்டி போட்டு வைத்திருக்க விரும்பவில்லை. சத்ருதான் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். பாத்தியா, உனக்கு இது நேர்ந்துச்சு, நீ இந்த ஆண்டவரை தேட போறியா, நீ சர்ச்சுக்கு போக போறியா, நீ ஆலயத்துக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து அவன் கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அவனுடைய கட்டுகளை கர்த்தருடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே சுட்டெரித்து எழும்ப வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும். அப்போ அன்னாள் எழுந்து நேராக ஆலயத்திற்கு சென்றாள். அன்னாள் பல வருடங்களாக தேவனை பணிந்து கொள்ள சீலோவிலே உள்ள ஆலயத்திற்கு சென்றால் அவளுக்கு துக்கம் இருந்தாலும் அந்த காரியத்தில் உறுதியாயிருந்தாள். எங்க? ஆண்டவரை ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்வதில் அவள் உறுதியாயிருந்தாள். ஆலயத்திற்கு செல்வதற்கு அன்னாள் சோர்ந்து போகவில்லை. நம்ம சர்ச்சிலையும் மற்ற சர்ச்சிலையும் ஜனங்க இருக்கிறாங்க, மாதத்தின் முதல் வாரம் வருவாங்க. எல்லா சபையிலும் மாதத்தின் முதல் வாரம் ரொம்ப வழியும், 2வது வாரம்
அப்படியே கொஞ்சம் முக்கால்வாசி, 3வது வாரம் பாதி, 4வது வாரம் கால்வாசி, மறுபடியும் ஒரு மாதம் பிறக்குதுன்னா அப்போ ரொம்ப. இப்படிலாம் இல்லை. ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவையான நன்மைகளை அவர் கூட கொடுப்பார். அப்போ ஆலயத்திற்கு போவதற்கு அன்னால் சோர்ந்து போகவில்லை. பலர் ஏளனம் பண்ணியிருக்கலாம், பலர் கேலி பேசியிருக்கலாம், பலர் பின்னாடி தூசித்து இருக்கலாம். சச்சுன்னு போறா குழந்தையே இல்லை, சச்சுன்னு போனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பின்னாடி பேசியிருந்தாலும் அவள் முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்க விரும்பவில்லை. ஆண்டவரை தேடுவதிலே மும்முரம் காட்டினாள். ஆமென். தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், கர்த்தர் திறப்பார். அப்போ அன்னால் சோர்ந்து போகவில்லை. நமக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், முதல்ல சர்ச்சுக்கு வருவது கட்டாகும். கர்த்தர் பார்த்துக்குவார், தெரியும். அதுக்கு சப்ப கட்டு வர நம்ம கட்டுவோம். அல்லது மனசுக்குள்ள பிசாசு இப்படி உண்டாக்கிடுவான், கலையை விதைப்பான். சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன் அப்படி அவன் விதைப்பான், வாயால் சொல்லலைன்னா கூட. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆலயத்தில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, இந்த 18 வருஷமா ஒரு கூனி நிமிரக்கூட முடியாதவளா இருந்தால் தெரியுமா? அவ பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போனபடினால ஒரு வாரம் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு வந்து போதித்தார். அவளை எத்தனை பேரு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதை அவ பொருட்படுத்தல. ஒரு நாள் ஆலயத்தில் இயேசு வந்தார். வாசிமா லூக்கா புஸ்தகம் ஒரு ஓய்வு நாளில் 13:10 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஊனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு துக்கமாய் வந்திருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய துக்கம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு அறிவார் உன் துக்கத்தை கண்டு. ஆமென். உன் துக்கத்தை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து, கர்த்தர் உன்னை நிமிர செய்வாராக. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? கவனிங்க, சோர்ந்து போக கூடாது. இந்த வாரம் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கும். ஆமென். நான் கவனிங்க, என் ஆண்டவரை தேடுவதில் உறுதியாக இருப்பேன், விடமாட்டேன். அதில் தோய்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு அற்புதம் நடக்கலனாலும் பரவாயில்லை, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருடைய ஓய்வு நாள் எனக்கு முக்கியம். நான் ஆலயத்துக்கு செல்லுவேன். ஆமென். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள், கவனிங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுமானால் உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆமென். அவருடைய சமூகமே, அவருடைய பிரசன்னமே, அவருடைய வல்லமையே இல்லாதவைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அவள் ஆலயத்திற்கு போனாள். பரிசுத்தவான் கூட சொல்லுகிறார், அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதம் 122:1 சங்கீதக்காரன் சொல்றார். ஆகவே ஆலயத்திற்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் கூட கஷ்டமா, துக்கமா, பிரச்சனையா, ஆலயத்துக்கு ஓடி வந்து விடுங்கள். ஆலயத்துக்கு வந்தால் ஆறுதல், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும், வருத்தங்களை மறக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆலயத்திலே தேவன் உலாவுகிறார்.
ஆகவே ஆலயத்தில் வந்தால் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அற்புதம் நடக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும், நம்பிக்கை பெருகும், ஆறுதல் கிடைக்கும். ஆகவேதான் அன்னாள் இந்த முதல் காரியத்தை செய்ய ஆரம்பித்தாள். இரண்டாவது காரியம், அன்னாளுக்குள் சகிப்புத்தன்மை காணப்பட்டது. அன்னாளுக்குள் சகிப்புத்தன்மை காணப்பட்டது. எப்படிங்க சொல்றீங்க சகிப்புத்தன்மை காணப்பட்டது என்று சொல்லினா? கவனிங்க, இந்த எல்கானாவின் அடுத்த மனைவியின் பெயர் பெனினாள். எல்கானாவின் அடுத்த மனைவியின் பெயர் பெனினாள். அப்போ கவனிங்க, அந்த பெனினாலும் அன்னாலும் ஒன்னாதான் இருந்தாங்க, குடும்பம் நடத்துனாங்க. ஐயோ இரண்டாவதா கட்டிக்கினே நீ. ஆனா ரொம்ப அதிகமாக யாரை நேசிக்கிறாருன்னா அண்ணால தான் நேசிக்கிற எல்கானா. அப்போ கவனிங்க, எனக்கு 10 குமாரர் இருந்தாலும் அதை விட முக்கியம் அண்ணாலே நீ எனக்கு முக்கியம். அப்ப அந்த பெனினாள் அவளை துக்கப்படுத்துறா, யார? அண்ணால தூசிக்கிறா. அப்ப அவ நினைச்சிருந்தா இவளை துரத்தி விடுங்க. அன்னைக்கு அப்படித்தானே நடந்தது. ஆபிரகாமுடைய மனைவி சாராள், ஆபிரகாமுடைய மனைவி சாராள் தனக்கு அப்புறம் ஆகாரை கட்டி வச்ச உடனே, அவ கர்ப்பமான உடனே, அவ தெனாவட்டா நடந்த உடனே துரத்தி விட சொன்னாலா இல்லையா? ஆனா அன்னாள் அப்படி செய்யல, சகித்து கொண்டாள். யோசிச்சு பாருங்க, கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனாலும் ஊர்ல கவனிங்க, இப்ப கட்டின பெனினாள் 4-5 பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா, அவன் மலடியா இருக்கிறான், சகித்து கொண்டாள். ஆமென். நாம சகித்து கொள்ளவன். இன்னைக்கு நிறைய பேருக்கு சகிப்பு தன்மையே இல்லை. கவனிங்க, முகம் காட்டி கொடுக்காது, ஆனா உள்ளத்துல இருக்கும். அவ்வளவு அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு எரிச்சல் எங்க இருக்கும்? உள்ளத்துல இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, அவள் சகிப்பு தன்மை உடையவளாய் இருந்தாள். வாசிக்கலாம், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்களுக்கு எதிராகவும் பேசுவார்கள். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சிலுவையிலே சகித்த இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஏகப்பட்ட தூஷணம் காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், ஏறக்குறைய நிர்வாணமாக்கினார்கள், அடித்தார்கள். ஒருத்தன் ஓடி வந்து அடிச்சு, கண்ணை மூடி கண்ணை கட்டிட்டாங்க, ஓடி வந்து அடிச்சு, நீதான் கடவுளாச்சாம, உன்னை அடிச்சவன் பேரை சொல்லு, இப்படிலாம் பண்ணாங்களே இல்லையா? அவரையே உண்டாக்கினவரே அப்படி பண்ணாங்கன்னா நம்மளாம் எம்மாத்திரம். ஆகவே அவரையே நினைத்து கொண்டு நீங்கள் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 6:7 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலும் குற்றமாயிருக்கிறது, எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? அப்படி செய்கிறதை விட நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. பொண்டாட்டி ஒன்று சொன்னா புருஷனால சகிக்க முடியல, ஈகோ தாண்டவம் ஆடுகிறது. புருஷன் ஒன்று சொன்னா பொண்டாட்டியால தாங்க முடியல, ஈகோ தாண்டவம் ஆடுகிறது. உன் ஈகோவை தூக்கி போய் குப்பையில் போடு, ஈகோடு கூட நீ நரகத்துக்கு போகாத. என்ன சொல்றீங்கம்மா? ஆமென். மாயை, மாயை, எல்லாம் மாயை. புருஷனுடைய பங்கும் குடும்பத்தில் இருக்கணும், மனைவியுடைய பங்கும் குடும்பத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாய் மாறும். நீ என்ன கேட்கறது? நான் தலை, உன் வாயை முடிக்கணும், போடி வந்தனா அவ்வளோதான், பின்னிடுவேன். இப்படிலாம் பேசக்கூடாது. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், கவனிங்க, எனக்கு ₹1,00,000 ₹10,00,000 வருமானம் மாதத்தில் வருது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என் மொண்டாட்டி 2 காலம் நடக்க முடியாத ஒரு முடமாக இருக்கிறா. இலக்காரமாக பார்க்கக்கூடாது.
உன்னால குடும்பம் நடக்கல, என்னால தான் குடும்பம் நடக்குது, அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. மனைவி சங்கடப்படும் பொழுது கணவன் மனைவியை ஆறுதல் படுத்த வேண்டும். கணவர் வருத்தப்படும் பொழுது மனைவி கவனிங்க, பார்த்துக்கலாங்க, தைரியமா இருங்க, கடவுள் இருக்கிறாருங்க, இப்படி சொன்னா நல்லதுதானங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதை விட்டுட்டு அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுங்க, ஏய் வாய் மூடு உட்கார், என்ன இப்ப கத்திங்க எடுக்கிற, இப்படிலாம். ஏன்னா சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, சில பேர் கவனிங்க, சில பேர் மூஞ்சி கவனிங்க பார்த்தாலே அதை ஏன்டா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்படி பயங்கரமாக இருப்பாங்க. ஏன் என்னத்தை எடுத்துன்னு பார்ப்பற நீ? தப்பாக நினைக்காதீங்களா, ஒரு வார்த்தையை பயன்படுத்தட்டுமா? சில பேர் இஞ்சி துண்ண நீங்கள் தான் சொன்னீங்க, அப்படி இருப்பாங்க. என்ன பொண்டாட்டிக்கிட்ட அப்படி தான் சந்தோஷமா. சில நேரங்களில் கவனிங்க, ஈசாக்கும் ரெபெக்காலும் விளையாடினார்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். விளையாடினார்கள். ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்க கூட சந்தோஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல விளையாடணும், சந்தோஷமா இருக்கணும். யாருமே என்னை கலாய்க்க மாட்டாங்க தெரியுமா, என் பையனை தவிர. அவன் தான் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி நான் சொல்லுவேன், டேய் இது வரைக்கும் ஊழியத்தில் யாருமே என்னை எதுவுமே சொன்னதில்லை, நீ தாண்டா எங்கே உங்களுக்கு பாட்டு பாட தெரியுது, மற்றவங்க தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஸ்கேலை விட்டுறீங்கன்றான் அவன். என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்த முதல் நபர் நீ தாண்டா. ஸ்தோத்திரம். ஜாலியாக எடுத்துக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உடனே அப்படியே மூணு ஆகிடக்கூடாது. டேக் இட் ஈஸி. ஆமென். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறவங்க வாழ்க்கையில் என்னத்தை எடுத்துன்னு போகிறோங்க. நல்லா சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம். கணவன் மனைவியா உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக அரட்டை அடிங்க. வெளியே போய் இன்னொருத்தர் மனைவி கூட தான் அரட்டை அடிக்கக்கூடாது. என் சொந்த பொண்டாட்டி கூட உட்காந்து நல்லா அரட்டை அடிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தவான். ஆமாம், இவர் பரிசுத்தத்தில் அப்படியே பயங்கரம் 3 அடி அப்படியே மேலே நடக்கிறாரு. சில பேர் அப்படியே ட்ரெஸ்ஸை உடுத்திட்டாங்களாம். அதாவது இந்த இவங்க பார்த்துருப்பீங்களா, வேறு பாஸ்டருங்க, சிபிஎம் பாஸ்டருங்க, அல்லது இந்த மீசை எடுத்துகிட்டு ஜிப்பா போட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே சோத்திரம் பரிசுத்தம் பொங்கி வழியும். உள்ளம் குப்பையாக இருக்கும், உள்ளம் குப்பையாக இருக்குங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டு, சரிங்களா? கணவன் மனைவி அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டு. பாஸ்டர்மா இது வரைக்கும் ஜாக்கெட் போட்டுன்னு வருவாங்க, ஆனால் உள்ளம் உள்ள குப்பையாக இருக்கும். கடவுள் பார்க்குறார். ஹல்லேலூயா. இருக்கிறது கொஞ்ச கால வாழ்க்கை. கணவன் மனைவியா அதில் சந்தோஷமாக வாழுவோம். ஆமென். ஆமென். சில நேரங்களில் புருஷன் திட்டாரா, சகிப்புத்தன்மையை காண்பிப்போம், சகிச்சுக்குவோம். அதுக்காக போய் கரண்டி எடுத்து ஸ்தோத்திரம் அல்ல சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை டமால் 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 டமால்னு அடிக்கக்கூடாது. சில நேரங்கள் ஏதாவது நம்ம திட்டோமா, அந்த கோபம் எங்கே வெளிப்படும் தெரியுமா? அந்த சிங்க் பாத்திரம் இல்லை, அப்படியே பெறலாம் டமால் டிமால் டமால். என்ன வாங்க சத்தம்? ஒன்றும் இல்லை, இப்படி கத்துறாங்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை சொன்னா திருப்பி சொல்றது, அப்படியே கீழ்ப்படிந்து சரிப்பா ஓகே, ஏதோ தெரியாமல் கூட உழைத்து இருப்போம். ஆனால் உண்மையாக தேவனை நேசிக்கிற ஹார்ட்டாக இருந்தால் அதை சகிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இவள் சகித்தாள். யாருங்க? அன்னாள். பைபிள் சொல்லுகிறது பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல 2 கொரிந்தியர் புத்தகம் 11:9 சொல்லுகிறது, புத்தி இல்லாதவர்களை சகிக்க வேண்டும். நம்ம கூட சில பேர் புத்தி இல்லாதவங்க தான் இருப்பாங்க, ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்ம சகிக்கணும். அவங்களாம் அரவணைச்சிக்கிட்டு தாங்க ஓடணும். புத்தி இல்லை. இப்போ நம்ம சர்ச்சில் கொடுத்தா ஒரு 15 பேர் என் கூட இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் புத்தி இருந்துடுமா? புத்தி இல்லை, ஆகவே நீ என் கூட இருக்காத போன்னு சொல்ல முடியுமா? அவங்க பலவீனங்கள்லாம் நான் பார்க்காம அப்படியே அரவணைச்சி ஓடணும். ஏங்க ஒருத்தர்கிட்ட 7 நல்ல குணம் இருக்கு, 3 கெட்ட குணம் இருக்குங்க. 3 கெட்ட குணத்தை பார்த்துட்டா அதுக்காக 7 நல்ல குணத்தை பாரு. என்ன சொல்றீங்கம்மா? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படி சகித்ததினால்தான் அன்னாளின் துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார். அன்னாளின் கண்ணீரை தேவன் துடைத்தார். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சகிப்புத்தன்மை வெளிப்பட வேண்டும். 3வது நல்ல ஒரு குணாதிசயம், அன்னாள் இப்படி பேசினா பாரு, பெனினாள் அவளை வெறுக்கவில்லை, அவளை வெறுக்கவில்லை. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு எதிராக ஒரு வார்த்தை யாருன்னா பேசிட்டா கூட உடனே ரியாக்ட் பண்ணுவோம்.
உடனே என்னையா பேசுனா அப்படின்னு சொல்லி வீடு போய் வாடங்க அல்லது வாடிங்க, லேடிஸுக்கு லேடிஸ் என்னையா அப்படி பேசுன அப்படின்னு சண்டைக்கு போவோம் நம்ம. ஆனால் அவள் பேசவில்லை, பெனினாலை வெறுக்கவில்லை. அவள் வெறுத்திருந்தா அப்பயே அவள் சொல்லியிருந்தா எல்கானா கேட்டிருப்பார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு 10 பிள்ளைங்களை பார்க்கணும், நீ தான் முக்கியம்னு. அப்போ புருஷா எல்கானா இங்கே வா, என்னை நேசிக்கிறல்ல? ஆமாம்மா உன்னை நேசிக்கிறேன், உயிராக நேசிக்கிறேன், என் உயிரை நீ தான் அப்படின்னா பெனினாலையும் அவள் பிள்ளைங்களையும் துரத்தி விட்டு என்னை மாத்திரம் வச்சுக்கின்னு என் கூட தான் குடும்பம் நடத்தணும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவள் உள்ளத்தில் வெறுப்பு இல்லை. அட்டென்ஷன் ப்ளீஸ், அதை கொஞ்சம் யோசிங்க. அவள் உள்ளத்தில் வெறுப்பு இல்லை. அவளுக்கு வெறுப்பு இருந்தது, சாராளுக்கு வெறுப்பு இருந்தது. அவன் துரத்தி விட அந்த வேலைக்காரி நாய, அவள் இனிமே இங்கே இருக்கக்கூடாது, அவர் துரத்திட்டார். ஆனால் பெனினாலுக்குள் அவ்வளவு வார்த்தைகள் அவளை தொடுத்து காயப்படுத்தினாலும் அன்னாலோ பெனினாலை வெறுக்கவில்லை. ஆமென். ஆகவே நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் இப்படி தான் இருக்கும். செட்டப்பை ஆண்டவர் இப்படி தான் அமைச்சிருக்கிறாரு. ஆகவே நாமும் வெறுக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் அப்படின்னு இங்கே யாக்கோபு என்கிற பரிசுத்தவான் எழுதி இருக்கிறார். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்தக்கூடாது. இப்போ கவனிங்க, இப்படி உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த 3 விரல் என்ன காட்டுது? 3 விரல் என்ன காட்டுது? ஸ்தோத்திரம். எல்லார்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சின்னா உங்க கூட யார் தான் பழகுவாங்க? யோசிச்சு பாருங்க. சிஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்க, யாரோ ஒரு சிஸ்டர் இங்கே இருக்கிறீங்க, ஒரு பேச்சு சொல்கிறேன், நீங்கள் தான் பர்ஃபெக்ட்டு, மற்றவங்க எல்லாம் ஒஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் என் வழி தனி வழின்னு தான் போய்கினே இருக்கணும். சகஜ நிலைமைக்கு வாங்க. சரிங்களா? ஆமென். கவனிங்க, அன்னைக்கு அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்திருந்தானா பெனினால துரத்தி விட்டு இருப்பான். யார்? அன்னாள். ஆனால் அவள் வெறுக்கலை. துக்கம் எல்லாம் எனக்கு ஒரு குழந்தை வேணும், இதுதான் இருந்தது. மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லை, அந்த மலடி அப்படின்ற பட்டம் என்னை விட்டு நீங்கணும். நான் ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மக்கள் காணும்படிக்கு நான் தேவனுடைய மகளாக இருக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம யாருக்கு விரோதமாகவும் பேச வேண்டாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். சில நேரங்களில் நம்ம மிஞ்சின நீதிமானா மாறிடுறோம். நமக்குள்ள அழுக்க வச்சுக்கணும், மற்றவங்களை காட்டுறோம். பார் ட்ரெஸ்ஸு சரியில்லை, பார் அது சரியில்லை, பார் இப்படி, பார் அப்படி. வேண்டாம். சில நேரங்களில் நல்லதை பேசாமல் நான் ஊமையனாய் இருந்தேன் என்று தாவீதை போல இருப்போம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையே காக்கிறானா சமாதானத்தை காத்துக்கொள்ள மாட்டானா? ஆமாவா இல்லையா? என் வாயை நான் காத்துக்கினா என் குடும்பத்தில் பிரச்சனை வராது. எல்லாத்துக்கும் நான் கம்முன்னு போயிட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கங்க? ஆனால் தேவையில்லாமல் என் மனைவி கூட நானும் பேச ஆரம்பித்தேன், அவள் பேச ஆரம்பித்தேன், நான் பேச ஆரம்பித்தேன், என்ன ஆகும்? வாக்குவாதம், சண்டையில் போய் முடியும். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு விவாகரத்து பெற்றிருப்பதற்கு காரணம் வாய். நாவு முக்கியம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி தடித்த வார்த்தைகளை போட்டு, சனியன நீ இல்லாத விட நீ இருக்கத்தை விட செத்து போகிறது நல்லது. திடீர்னு ஒரு புருஷன் அப்படி பேசிட்டா என்ன? ஐயோ, நான் செத்து போயிடுறது நல்லதா? அப்போ இவ்வளோ நாள் இதை தான் நீ நினைச்சிருந்தியா? இப்படி ஏதோ வளர, அதுக்கு தான் கம்முன்னு வாயை மூடிக்கின்னு இருப்பது நல்லது.
என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போது பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். கவனிங்க, அவள் பெனினானை வெறுக்கவில்லை, மாத்திரமல்ல போட்டு கொடுக்கவும் இல்லை. யார்கிட்ட? புருஷன் தான் ரொம்ப நேசிக்கிறாரு. குறை சொல்லவில்லை. பார், அவ இப்படி பேசிட்டா, குறை சொல்லவே இல்லை. ஆகவே இந்த குறை சொல்கிற பழக்கமும் நமக்கு இந்த வருஷத்தோடு கூட ஒரு முடிவுக்கு வருவதாக, துக்க முடிவுக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. கூட பேசவே கூடாது. சில நேரங்களில் கணவர் ஏதோ வெளியே போய் டென்ஷனாக வந்து வெளியே போயிட்டு வர புருஷனுக்கு தான் அங்கே எவனா ஒரு ஏடா கூடமா திட்டிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான் மேல் அதிகாரி, டென்ஷனாக வருவாங்க. அவங்க ஏதோ டென்ஷனாக பேசினா கூட ஐயோ வெளியே போயிட்டு வராரு, ஏதோ பிரச்சனை. நம்ம அமைதியாக இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் வரும். மாறாக என்ன அங்கே இருக்கிற கோவத்தில் இங்கே வந்து கொட்டியா, நான் தான் உனக்கு இழிச்சவளா, நான் தான் உனக்கு எல்பமானவளா அப்படின்னா என்ன ஆகும்? உண்மையாகவே டென்ஷன் வரும், கோபம் வரும். பலான்னு ஒரு அரை அஞ்சா என்ன ஆகும்? சண்டை வரும். ஆகவே அந்த இடத்துல தான் பைபிள் வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆஹா, ஏதோ பிரச்சனை, வீட்டுக்கார் டென்ஷனில் இருக்கிறாரு, எங்கே தண்ணி குடிக்கிறீங்களா? ஏய் வேணாம் போ கம்மிடு அப்படின்னு சொன்னால் கூட அமைதி ஆகிடுவோம். என்னவோ அவர் நல்லா தான் போனார், அப்போ வேலையில் ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது. கம்முன்னு போய் கூட ஒரு டீயை போட்டு, இந்தாங்க டீ எடுத்தாங்க, கம்முன்னு போன ஒரு டக்குன்னு டீயா சரி குடிச்சிட்டோன்னே அப்புறம் சொல்லுவார், ஒன்றும் இல்லைம்மா வேலையில் அந்த ஆள் இப்படி பேசிட்டாமா என்ன சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கவனிங்க, ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள், ஆவதும் என்னால அழிவதும் என்னால. ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, சில நேரத்தில் வீட்டுக்காரர் வருவாரோ வரமாட்டாரோ, வந்த உடனே மாமியார் எதுவோ பேசியிருப்பாங்க, மச்சன பிள்ளை எதுவோ பேசியிருப்பாங்க, அல்லது எவனோ பக்கத்தில் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே அவர் டென்ஷனாக வரும்போது சாப்பாடு போட்டு சாப்பிட்ற வரைக்குமாவது கம்முன்னு இருக்காமல் போட்டு, ஏங்க ஒன்று தெரியுமா, இன்னைக்கு உன் அம்மா வந்துச்சா, உன் அம்மா வந்து என்ன தெரியுமா பண்ணிச்சு, ஏற்றிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? பத்திக்கும். உடனே டென்ஷன். அப்படியா சொன்னாங்க அவங்க வர்த்தனைக்கு? அல்லேலூயா. அவங்க ஒன்று சொன்னால் நம்ம 10 ஆக்கி அதை போட்டு கொடுக்கக்கூடாது. ஆமென். இதெல்லாம் கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆகவே தான் சமநிலை கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். சூழ்நிலை சொல்லுவாங்க இல்லையா, இடம் பொருள் யாவல். இப்போ சொன்னால் பிரச்சனை வரும், வானா நம்ம வீட்டுக்காருக்கு இது சொல்லாமலே, நம்ம மாமியார் இப்படி தானே பேசிச்சு நம்ம வீட்டுக்கார, சரி சொல்ல வேணாம், சமாதானமாக இருப்போம். அவருக்கு சொல்லி அவருக்கு வர டென்ஷன் வந்து எதுக்கு? அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வேண்டாம். அல்லேலூயா. இப்படி நல்ல மனைவி இப்படி என்ன பண்ணுவாங்க யோசிச்சு, வேணாம் நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லுவோம். இவங்க கர்த்தர்கிட்ட தான் சொன்னாங்க. கை தட்டுவோமா அண்ணாளுக்காக? அண்ணாள் கிட்ட குறை சொல்ற பழக்கம் இல்லவே இல்லை. ஆமென். இன்னைக்கு குறை சொல்றவங்க வாலண்டியா வீடு வீடா போவாங்க. ஏக்கா உங்க நினைப்பு வந்தது, உங்களை பார்க்க வந்தேன், இது முதல்ல கேள்விப்பட்ட விஷயத்தை அங்கே சொல்லிடணும் இல்லையா? சிலர் போட்டு வாங்குவாங்க. சில வீட்டுக்கு வாலண்டியாக போய் அப்படியே அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசி அங்கே இருக்கிறத போட்டு வாங்கிக்கின்னு வந்து அடுத்த குடும்பத்தில் பற்ற வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தோடு கூட முடிவுக்கு வருவதாக கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களை முடியும்படிக்கு செய்வார். ஆமென். அடுத்ததாக அன்னாளிடம் தாழ்மை காணப்பட்டது. வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே. கவனிங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க என்ன காணப்படுகிறது? தாழ்மை காணப்படுகிறது. 14வது வசனம் சொன்னா உங்களுக்கு புரியும். 14வது வசனத்துல இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கும் பொழுது, நான் தான் ஏலின்னு வச்சுக்கீங்களா, நான் தான் ஏலி. உண்மையாகவே இங்கே அண்ணாள் இருக்குது. அண்ணாள் உண்மையாக துக்கத்தில் என்ன பண்ணுது, சத்தம் போடாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுது. ஆனால் என்ன பண்ணுது, வாய் முணுமுணுக்குது. இப்போ நான் அண்ணாளை பார்த்து இப்போ பேசுகிறேன். எப்படி? அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை என்னை விட்டு விலக்கு என்றான். இப்போ ஒரு பேச்சுக்கு அண்ணாள் கோச்சிக்காதம்மா, எது வரைக்கும் நீ குடிச்சிட்டு வந்து வெறிச்சிக்கின்னு இருக்கிற, நிறைய போட்டுக்கின்னு வந்துட்டியா, ஏது போ கோயில சாத்த போறேன்னா, அடா பாவி நீலாம் ஒரு பாஸ்டா,
என் கஷ்டத்தை நான் என் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டின்னு இருக்கிறேன், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா ப்பு அப்படின்னு துப்பலனாலும் உள்ளத்தில் துப்பிடும். என்னங்க, முதல்ல ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் ஏன் வருதுன்னு அதே புரிஞ்சுக்க தெரியாமல் அவன் மைண்டை பாருங்க. அந்த கண்ணீராவது பார்த்துருக்கணும்ல. ஏய், எவ்வளோ நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப நீ, உன் குடியை நிறுத்து, ஏந்து வெளியே போ, நான் சாத்த போகிறேன், கோயிலை சாத்த போகிறேன். அல்லேலூயா. இப்படி சொன்ன அந்த ஊழியக்காரனை பார்த்து அப்படி இல்லை என் ஆண்டவனே, கையை தட்டுவோமா அண்ணாளுக்காக? யாருங்க அப்படி சொல்ல முடியும்? அப்படி தாழ்மை வருமா? தாழ்மை வருமா? 4 பேர் எதிர்க்க என்ன அப்படி சொல்லிட்டேயா, இனி உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், சாவர வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன் தெரியுமா, நீ எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் தெரியுமா, நான் ரோசக்காரன், என்னை பற்றி ஊரில் கேட்டுப்பாரு. இப்படி தான் நம்ம தம்பட்ட அடிப்போம். ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தாழ்மை காணப்படும். கவனிங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கவனிங்க, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்க? அப்படி பேசினவனையே பார்த்து, யோ அறிவில்ல, நீலாம் ஒரு ஊழியக்காரனா, உனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரமே இல்லையா, நீ டுபாகூர் பாஸ்ட் இப்படிலாம் சொல்லி திட்டிட்டு போயா, நீ உன் கோயிலும் போயா அப்படின்னு போவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படியெல்லாம் ஆண்டவனே என்று தன்னை தாழ்த்தினாள். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளுடைய துக்கத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மாத்திரமல்ல, அவளிடத்தில் கோபம் காணப்படவில்லை. அவளிடத்தில் கோபம் காணப்படவில்லை. ஒரு பாஸ்டர் இப்படி பேசுறாரு, அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு கோபத்தில் ஒரு பாஸ்டர் கத்துறாருன்னா, விசுவாசி எழுந்து நின்று, யோ பாஸ்டர், நீ பாஸ்டா, நீ ஊழியக்காரனா, நீ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சாந்தமாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் எப்படி பேசணும் தெரியுமா? அப்படின்னு ஊழியக்காரனை குற்றப்படுத்தவில்லை. ஊழியக்காரனை அவ கவனிங்க, மாறாக தன்னைத்தானே தாழ்த்தி, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ சொல்றாங்களா இல்லையா? அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எவ்வளோ அழகான பதில் பாருங்க, அருமையான பதிலை சொல்லுகிறார்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பேச்சு உக்கிரத்தை மாற்றும். உக்கிரத்தின கோபத்தை ஆற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆகவேதான் மனைவிமார்களுக்கெல்லாம் சொல்லுகிற காரியம், புருஷனை ஆதாயப்படுத்துவது உங்கள் வாயிலிருந்து வருகிற மென்மையான வார்த்தைகளால். உங்கள் வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. கடும் சொற்களை பயன்படுத்தாதீர்கள். ஆமென். கடும் சொற்களை வீட்டில் கூட பிள்ளைய எருமாட அப்படின்னு கூப்பிடாதீங்க. ஏ சனியை முடிச்சவள கூப்பிடாதீங்க. கூப்பிட்றோமா? இப்பெல்லாம் சூப்பராக பேசுகிறோம். ஏ லூச இங்க வா, ஏ பேய, ஏ சனியனே. புருஷனை ஜாடமாடியா திட்டத்துக்கு, ஏ திருடனுக்கு பிறந்தவனே வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கார வச்சுக்கினே, ஏ திருடனுக்கு பிறந்தவனே வீட்டுக்கு வாடா. ஏன்னா புருஷனை திட்ட முடியாது. நேரம் அப்படி புருஷனை பார்த்து திருடா அப்படின்னா பலான்னு ஒரு அரை விழுந்துடும். புருஷன் மேலே இருக்கிற கோபத்தை யாருக்கிட்ட காட்டுறாங்க? ஏய் திருடனுக்கு பிறந்தவள வாடிங்க, போய் விளையாடுறா, அவன் மூஞ்சாப்பாரு, மொகர கட்டியாப்பாரு, இதெல்லாமா வரும் பேச்சு. தொடர்பு கட்ட பிஞ்சிடும். நான் கேட்குறேன், ஸ்தோத்திரம். அப்பலாம் இன்னும் ஆவியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, மொகர கட்ட பிஞ்சிடும். ஆனால் சர்ச்சில் வந்துட்டா வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவங்கள பார்த்தாவே நம்முடைய ஆவி அடங்குது. எப்பா இந்த வாயா மொகர கட்ட பிஞ்சிடும், வந்து தொடர்பு கட்ட பிஞ்சிடும், சொருப்பால் அடிப்பேன். யோசிச்சு பாருங்களேன். பிள்ளைங்களை மெதுவான பிரதியுத்தரமாய், ஏம்மா என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, ஓடியாடா, இந்த வேலையை செய்யடா. நீ நம்ம அப்பா யார்? ஏசப்பா தானே. பார் ஏசப்பா பார்த்துன்னு இருக்கிறார், நீ இப்படிலாம் செய்யக்கூடாது. இதை மாதிரிலாம் பேசினா நம்ம பிள்ளைங்களும் மாறுமா? மாறாதா?
அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. ஒரு நிமிஷமா, உன் மனசுல சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே, மூடரின் நெஞ்சிலன்னா முட்டாளின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கோபம் குடிகொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த கோபம் கொள்றாங்களா அவங்க விஷயத்துல உள்ளத்துல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. சில பேருக்கு நேர்மையாக நடக்கும்போது கோபம் வரும். அதாவது நேர்மையாக நடக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க உள்ளத்தில் ஒன்று வச்சுன்னு பேச மாட்டாங்க, கொட்டிட்டு பாட்டுன்னு போயிடுவாங்க. அப்புறம் கோபமே அவங்களுக்கு காட்ட மாட்டாங்க, பழைய மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, உன் மனசில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும். முட்டாளின் நெஞ்சிலே கோபம் வந்து பூந்துக்குன்னு நான் எனக்கு ஏற்ற வீடு இதுதான் சொல்லி உக்காந்துடுமா. ஆகவே கோபம் வந்தால் அந்த கோபம் நிர்மூடனை கொல்லும், நிர்மூடனை கொல்லும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கடந்த காலங்களில் கணவன் மனைவி சண்டை, அப்பா புள்ள சண்டை, அம்மா பொண்ணு சண்டை, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார்த்தை தான். நீங்கள் அம்மா இங்கே வாமா, ஏண்டி வாடினாவது கூப்பிட்டு போ, நாயே வாடிங்க அப்படின்னா என்ன ஆகும்? பொண்ணு என்ன பண்ணோம்? அதுவும் கோவக்காரியம் தான். யார் நாயின்ற? நீ தான் நாய். இப்போ சண்டை வருமா வராதா? இது யார் வீட்டில் நடக்குதுங்க? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க வீட்டில் தான் இது நடக்குது. ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற வீட்டில் தான் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு கோவம் வந்தால் கூட நீங்கள் கை நீட்டி புருஷனை அடிக்கக்கூடாது. ஒரு 2 பேர் பாஸ்ட்டுக்கிட்ட வந்தாங்க. அந்த 2 பேர் கணவன் மனைவி. அந்த அம்மா கையை உடஞ்சி கட்டு போட்டுன்னு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் என்னை அடிச்சு கையை உடச்சிட்டார் பாஸ்டர். ஒரு நிமிஷம் பாஸ்டர், நான் சொல்கிறத கேளுங்க பாஸ்டர். மொத யார் கையை வச்சு அடிச்சாங்கன்னு கேளுங்க பாஸ்டர். ஏன்னா இந்த அம்மா தான் அடிச்சுதான், பதிலுக்கு அவர் கையை ஒஸ்டாதான். இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் அப்போ கடும் சொற்கள் வரும்போது வாக்குவாதம் உண்டாகும். ஆமென். அப்போ ஒரு ஊழியக்காரங்க ஏளனமா எகத்தாளமா குடிகாரி அப்படின்னு பேசும்போது இதயத்தை கொற்றவளுக்கு எப்படி இருக்கும்? துக்கத்தை இருதயத்தின் அந்த வேதனையை ஊத்துறவளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி கண்ணாலே சுட்டரிச்சிருக்கணும். ஆனால் அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஓகே. ஆக அண்ணாள் கிட்ட நல்ல குணம், இந்த கோபத்தை வெளிக்காட்டவில்லை. அடுத்தது ஊழியக்காரனை கனம் பண்ணினாள். அதில் பார்க்குறோம். அதே 1 சாமுவேல் 13 1ஆம் அதிகாரம் 13 14 வாசிமா. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். கவனிங்க, போதும். உன் குடியை உன்னை விட்டு. இப்படி அவளை தவறாக புரிந்து கொண்டு குற்றப்படுத்தி ஏலி பேசினாலும் அன்னாள் அவனுக்கு கனத்தை எப்படி கொடுக்கிறா பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவனே என்று மிக தாழ்மையுடன் பயபக்தியுடன் பதில் கூறினாள். உண்மையா கர்த்தரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியக்காரன் கூட தவறாக புரிந்து கொண்டு குற்றம் சுமத்தினால் கூட அந்த ஊழியக்காரனை பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க, கனம் பண்ணுவார்கள். கரங்களை தட்டி புரிந்தவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஊழியக்காரன் மீது சீறி விழுந்து என்னையா நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்லாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி ஊழியக்காரர்களும் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. நானும் என்கிட்ட கூட சில பலவீனங்கள் இருக்கும். அல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ நான் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணாமல் போயிட்டு இருப்பேன். என்கிட்ட இருக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னா தெரியுமா, ஒத்துக்கிறேன், உங்களை நேர்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணாமல் போய்க்கணும், 2 வீலரில் போய்க்கினே இருப்பேன். நிறைய பேர் வந்து புகார் வச்சுட்டாங்க, என்ன என் எதிர்க்கவே போகிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு கையை கூப்பி ஸ்தோத்திரமே பண்ண. அம்மா என்கிட்ட இருக்கிற வீக்னஸ்ஸு, என்கிட்ட இருக்கிற
உண்மை. இதை நிறைய வாட்டி சொந்தக்காரங்களாம், என் ஒய்ஃபுடைய சொந்தக்காரங்க, ஏப்பா எப்பா எப்பா ஏப்பா ஏப்பா அப்படி இப்படின்னு கூப்பிட்றேன், நீ எதிர்க்கு என்னதான்ப்பா பார்த்துக்கிட்டு போகிற. நான் சொன்னேன், அக்கா உங்களை பார்த்துக்கினே தான் போவேன், ஆனால் நான் மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணிக்கினே போய்கின்னு இருப்பேன். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருக்குது. அந்த குறைய பார்த்துட்டு இவன்லாம் லாய்க்கல, இவன் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. நம்மளை ஆண்டவர் மட்டம் தட்டி இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்மளை மட்டம் தட்டி இருந்தா ஏங்க உன்னொருத்த முன்னாடியை கெடுத்தான் தானே தாவீது. ஆனால் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், அப்படிங்களாங்க இப்போ போய் செய்கிறன்ட்டு அப்படிலாம் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, அந்த குணாதிசயத்தை உடையவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட சின்ன சின்ன குறைகளை பார்க்கவில்லை கர்த்தர். அவன் தப்பை சுட்டி காட்டினோடனே ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், ஆனால் கர்த்தர் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார் பூமியிலேயே. ஆகவே சில குறைகளை நாம் பெருசாக பார்க்கக்கூடாது. தன்னுடைய மனைவி தன்னுடைய புருஷங்கிட்ட இருக்கிற சில பலவீனங்களை பெருசாக பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்கள அத்தான்னு கூப்பிட்ருங்க, மாமான்னு கூப்பிட்ருங்க. ஒரு வாட்டி எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு ஆசையா, ஏண்டி என்னை மாமான்னு ஒரு வாட்டி கூப்பிடான், எட்டி ஒரு உதவ எங்கள் நீ என் மாமனா அப்படின்னாரு. ஏதோ சொல்லிட்டாங்க, எட்டி ஒரு உதவ வச்சாரு. நான் அப்போ சின்ன வயசில் கேட்டு இருக்கிறேன், குடிச்சுட்டேன், இங்கே வாடி ஏண்டி என்னை மாமானு கூப்பிடுறியே, நீ மாமானே அப்பால போ, ஏதோ ஒரு வார்த்தை கழுத உன்னை போய் நான் மாமானு கூப்பிடான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், எட்டி ஒச்சார் பேர் போய் விழுந்தாங்க. சில நேரங்களிலே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த ரங்கத்தில் கவனிங்க, அன்பான வார்த்தைகளை போட்டு கணவன் மனைவி பேசிக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறார், குடும்பத்தில் ஒரு புருஷன் சொல்கிறாரு, அதாவது பரிசுத்தவான், அவர் ஊழியக்காரர், நான் எழுந்தவொடனே என் பொண்டாட்டியை பார்த்து ஐ லவ் யூ டார்லிங்னுவேன், ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னுவேன். அடுத்தது சொல்கிற வார்த்தை ஐ ஆம் சாரி. இந்த ரெண்டை நான் பயன்படுத்துவதனால எங்கள் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே சரியாயிடும். ஆமாம், சொல்ல இல்லையா, ஐ லவ் யூ மாமா அப்படின்னா அவர் நீ அடங்கிட்டு வரல, ஐ ஆம் சாரி 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 தெரியாமல் பண்ணிட்டேன், உடனே கோபம் கொஞ்சம் இறங்கல பாருங்க. அப்படி சீறி பாய்ந்தவனையே அந்த ஊழியக்காரனை அப்படியெல்லாம் ஆண்டவனே என்று சொல்லி கனப்படுத்தினான். அப்போ விசுவாசியை புரிந்து கொள்ளாத ஊழியரெல்லாம் ஒரு ஊழியரா என்று மனதிற்கு வந்தபடி பேசவில்லை. ஏலி செய்தது தவறுதான், எனினும் அன்னாள் அதை பொருட்படுத்தாமல் கனப்படுத்தினாள். கைதட்டி அன்னாளுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அன்னாளுக்கு தெரிகிறது அபிஷேகம் பெற்ற ஊழியரை அவமதித்து பேசாமல் அவள் அப்படியெல்லாம் ஆண்டவனே என்று சொல்லி கனப்படுத்தினபடியினால் கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே என் கையை நான் போடவே மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் கையால் கொல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தோம், ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த காலகட்டங்களில் யூடியூப்லாம் கூட ஊழியர்களை கேவலமாக பேசுகிற ஆட்கள்லாம் தோன்றிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஆகவே ஊழியரை மதிக்காமல் குறை கூறி கொண்டு இருக்கிறார்களா, அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. ஊழியர்களிடம் குறை இருக்கலாம், எனினும் நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. மோசேக்கு விரோதமாக பேசின மிரியாம் ஆரோன் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இத்தனைக்கும் அக்கா அண்ணன், ஆனால் கவனிங்க, ஆண்டவர் ஆரோன் பக்கம்தான் நின்றார். மிரியாமின் மேல் குஷ்டரோகம் வந்தது. அப்புறம் அதுக்காக கூட யார் ஜெபம் பண்ணுது? மோசே. உடனே நீங்கியது. ஆகவே ஸ்தோத்திரம், அவள்கிட்ட நல்ல ஒரு குணம், ஊழியர்களை கனப்படுத்தினார். கடைசியாய் ஒரு காரியத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்தது அவள்கிட்ட காணப்பட்ட, அண்டாள்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அவள் ஜபத்தில் கூட பழி வாங்குற மாதிரிலாம் ஜெபம் பண்ணல, ஜபத்தில் கூட நல்ல சுபாவத்தை காண்பித்தாள் என்பதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க நேரிடுகிறது. வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, போதும்.
கவனிங்க, அங்க ஆண்டவரே என்னுடைய சக்களத்துக்கிறாளே சக்களத்து பெனினால் அவளுடைய வாயை அடிங்க ஆண்டவரே. 10 பிள்ளைகள் செத்து போட்ட ஆண்டவரே, அவளுக்கு கை கால் உழுது போட்ட ஆண்டவரே. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணிட்டா போதும் உடனே ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டான், ஆண்டவரே நான் யார் என்பதை அவனுக்கு நிரூபித்தருளும். சரிங்களா? ஒரு அம்மா வாட்ஸ்அப்லேருந்து திண்டுக்கல்லில் பேசுது, டீச்சர் ஆகுது, பேர் லிஸ்ட்டாக பேர் ஒவ்வொரு பேருங்களும் பாருன்னு சொல்லி இவனா செத்து போகணுன்னு ஜெபம் பண்ணுங்க. உடனே மிரண்டுட்டேன், செத்து போகணுன்னு என்ன ஜெபம் பண்ண சொல்லுது. யூடியூப்பில் மெசேஜை பார்த்துட்டு ஒரு டீச்சராக மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுது, நான் பிளாக் பண்ணிட்டேன், எப்போ இது ஒரு மென்டலாக இருக்கும் பொழுது அப்படின்னு. எங்கன்னா செத்து போக சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? ஏங்க அவங்களாம் ரட்சிக்கு பண்ண ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பானவர்களே, இது வரைக்கும் என்னை கூட ஏடா கூடமா யாருன்னா பண்ணனா கூட ஆண்டவரே அவன் காலை ஒட்டிங்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்கட்டும், எங்கன்னா ஏதாவது பண்ணுங்க, பண்ணதே கிடையாது. கம்முன்னு படுத்து தூங்கிடுவான், அவ்வளோதான். நான் இப்படி பண்ணுவேன், ஆண்டவரே தாங்கிக்கிற சக்தி எனக்கு தாங்கப்பா, தாங்கிக்கிற சக்தியை. நான் வந்து நின்னாலே ஃபுல்ஃபீட்டில் நின்னாலே எதிர்க்கு ஒன்று மண்ணை வாரி தூவுற மாதிரி தூவும். நீ நல்லா இருப்பியா, நீ நாசமாக போவ. ஏங்க இது உண்மைங்க. சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் ஒர்ஷிப்பும் நான் நடத்துவது ரொம்ப அது கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா முன்னாடியே என்னை முறைச்சி பார்த்துக்கினே இருக்கும். வெளியே போய் அவன் பொண்டாட்டி மாத்திரம் மினிக்குன்னு அப்படி வண்டியை ஓட்டின்னு போகிறாரு. ஸோ என் சகோதரலாம் கேட்டுட்டாங்க, உனக்கு என்ன அவங்க பொண்டாட்டியை ஏற்றின்னு போனால் உனக்கு என்ன உடனே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கும். இத்தனைக்கும் கூணி அந்த அம்மா. ஒரு நாள் கேட்டேன், உன் வாயை வாயை கட்டு பான்பராகு போட்டுக்கின்னு இருக்குது. அப்போ நான் எச்சரிச்சோம், அதுலேருந்து என் மேலே காண்டு வச்சிருச்சு, அதுலேருந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போது கவனிங்க, சில நேரங்களில் சில பேர் ஜபத்தில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கணும், ஆண்டவரே நான் யார் தெரியுமோ அதை அவனுக்கு காட்டுங்க ஆண்டவரே, என்னை இப்படி பண்ணா இல்லை ஆண்டவரே, என்னை இப்படி பண்ணிட்டா ஆண்டவரே, அவளுக்கு யார் என்பதை என் அபிஷேகம் நிரூபிப்பதாக. இப்போ இதெல்லாம் அவள் ஜெபம் பண்ணல, அவள் தன்னுடைய குறையை தான் சொல்லி ஜெபிச்சா. ஆண்டவரே இந்த அடிமையின் சிறுமையை கண்ணோக்கி பாரு. அல்லேலூயா. கடவுள் இந்த ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். மற்றவங்களை கொல்லுங்க, மற்றவங்களை அடிங்க, மற்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் வரட்டும், மற்றவங்க கை காலை ஒட்டிங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், சர்ச்சுக்கு வரலையா உனக்கு ஆக்சிடென்ட் தான், சர்ச்சுக்கு வரலையா ஆக்சிடென்ட் தான், தசமபாகம் போட்டியா சாபந்தான், போடலையா சாபந்தான். இப்படி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன், ஆண்டவர் அப்படிலாம் செய்யவே மாட்டார். ஆமென். உன் சத்துருக்களை சிநேகிங்கள், பகைக்கிறவர்களுக்கு சபிக்கிறவர்களை நிந்தித்தால் துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போது இந்த அன்னாள் ஜெபம் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபித்தாள். எவ்வளவு மேன்மையான ஜெபம். ஆகவே தான் அன்பானவர்களே, அன்னாளின் துக்கத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி அவளுக்கு சாமுவேல் என்கிற பிள்ளையை கொடுத்து சந்தோஷத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட வருத்தங்கள் வரும்போது, துக்கங்கள் வரும் பொழுது எல்லாத்தையும் சகித்து கொண்டு, கவனிங்க, அப்படி பண்ணுறவங்களை கூட நம்ம வெறுக்காமல், கோபத்தினால் கடும் சொற்களை காட்டாமல், நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைய மாத்திரம் அப்பா நீங்கள் பாருங்கள் நீக்கி போடுங்கன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நமக்கு சமாதானமுள்ள நாட்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?